நம் சமூகம், நம் கதைகள் இவற்றை உங்களுக்கு படைக்க நாங்கள் வந்துவிட்டோம். நமது தாளம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. Indian Beat is all about the stories that define who we are, whether collective or individual. Every achievement, every effort, and every milestone holds meaning for all of us. And just like every week, we have 3 wonderful stories awaiting you today. மாணவர்களின் கல்வியில் பெற்றோரின் பங்கை கொண்டாடிய விழாவுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். Following that, we take a look at a production that shared culture and tradition with the community through dance. இறுதியாக இவ்வாண்டின் பிரதான விழா வாழ்நாள் சாதனையாளருடன் ஒரு சந்திப்பு. நிகழ்ச்சியை தொடங்க நீங்கள் தயாரா? Let's kickstart the episode right away. வணக்கம் வணக்கம் வணக்கம். இது தாளம் Indian Beat. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். தந்தை மகர் காற்று நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். பெற்றோர் தமது பிள்ளைகளுக்கு வழங்கக்கூடிய விலை மதிப்பில்லா செல்வம் கல்வி செல்வம் தான் என்பதை இந்த திருக்குறள் எடுத்துச் சொல்கிறது. Even today, this message holds true and remains deeply relevant. Education continues to be a powerful medium through which children gain knowledge, develop character, and build the confidence needed to shape their own future. பள்ளிக்கூடங்களும் கல்வி நிலையங்களும் முறையாக கட்டமைக்கப்பட்ட பாடத்திட்டங்களை வழங்கினாலும் ஒரு குழந்தையின் கற்றல் வீட்டிலிருந்து தான் தொடங்குகிறது. வழிகாட்டிகளாகவும் முன்மாதிரிகளாகவும் பிள்ளைகளின் வாழ்வை வடிவமைப்பதில் பெற்றோர் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள். When parents take an active interest in their child's education, it sends a strong message that learning matters. Simple acts such as asking about school, spending time together, or offering support can have a lasting impact on a child's growth. பெற்றோரின் இந்த ஈடுபாடு குழந்தைகளின் கல்விக்கு ஓர் ஆதரவான சூழலை உருவாக்குகிறது. தேர்வுகளில் தேர்ச்சி பெறுவதையும் தாண்டி தங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காக கல்வியை அணுக குழந்தைகளுக்கு இது ஊக்கமளிக்கிறது. With that in mind, let's take a look at how parents and children came together for a special celebration at the Umar Pulavar Tamil Language Center. தங்கள் குழந்தைகளின் கற்றல் பயணத்தை வடிவமைப்பதில் பெற்றோர் வகிக்கும் முக்கிய பங்கை அங்கீகரிக்கும் வகையில் உமரப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தின் பெற்றோருக்குரிய தினம் 2026 அண்மையில் நடந்தேறியது. பெற்றோரின் ஆதரவையும் அர்ப்பணிப்பையும் கொண்டாடுவதை தாண்டி தமிழ்மொழி சார்ந்த நடவடிக்கைகளின் மூலம் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலான பிணைப்பையும் மொழி புலமையையும் வலுப்படுத்துவதே நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கம். நம்ம உமரப்புலவர் தமிழ்மொழி நிலையத்தில் இது ஒரு வள மையமாக இருக்கிறதுனால நம்ம பெற்றோர்களுக்கு பிள்ளைங்களை எப்படி தமிழ் மொழியில் இன்னும் ஆர்வம் ஊட்டக்கூடிய வகையில் அவங்கள பேசவோ இல்லை அவங்களுடைய அன்றாட கருத்து பரிமாற்றங்களை வளர்த்து கொள்ளவோ எப்படி தூண்டலாம் அவங்கள அப்படிங்கிறத நம்ம பெற்றோர்களுக்கு தெரிவித்தோன்னா அது பிள்ளைங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இதை செஞ்சோம். நிகழ்ச்சியின் சிறப்பம்சங்களில் ஒன்று அடுப்பில்லா ஆரோக்கிய சமையல் போட்டி. இதில் பெற்றோரும் குழந்தைகளும் இணைந்து தமிழ் உணவு வகைகளில் பொதுவாக காணப்படும் காய்கறிகளை பயன்படுத்தி சத்தான உணவை தயாரித்தனர். அவற்றிற்கு தமிழ் பெயர்களையும் சூட்டினர். மொழி கற்றலை எவ்வாறு நமது அன்றாட நடவடிக்கைகளில் ஒன்றிணைக்க முடியும் என்பதை இந்த போட்டி எடுத்துக்காட்டியது. இது வரைக்கும் நம்ம கதை சொல்லும் போட்டி, கட்டுரை போட்டி இப்படி தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரி போட்டிகள் அந்த அணுகுமுறையை கூட்டுது. அது மட்டும் இல்லாமல் பிள்ளைங்களுக்கு நம்மளுடைய கலாச்சார உணவு முறைகளையும் தெரிவிக்க வைக்குது. நான் என் அம்மா கூட சமைத்தேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தேன். நான் இன்னைக்கு 3 சொற்கள் கற்றுவித்தேன். அந்த 3 சொற்கள் அவல், சுண்டல், பொழி. இன்றைய கல்விச் சூழலில் 11 வயதினரை எப்படி புரிந்து கொள்வது என்பது குறித்து பெற்றோருக்கான சிறப்பு பயிலரங்கும் இடம்பெற்றது. பள்ளியில் இளையர்கள் எதிர்கொள்ளும் சவால்களை உணர்ந்து அவர்களுக்கு எவ்வாறு ஆதரவளிக்க முடியும் என்பதை இப்பயிலரங்கு வழிகாட்டியது. இப்போ இருக்கிற ஜெனரேஷனில் நம்ம டோன் எப்படி பேசுகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அண்டு நம்ம வளர்ந்த போது இருந்த விஷயங்களும் இப்போ இருக்கிறதும் வேறுபட்டு இருக்குது. அதை நம்ம புரிஞ்சு அவங்களோட கொஞ்சம் ஒரு நண்பராக பழகணுங்கிற மாதிரி எடுத்து உரைச்சார். ரொம்ப சிறப்பாக இருந்தது.
பல்வேறு துறைகளைச் சேர்ந்த நிபுணர்களும் மாணவர்களுக்கு சிறப்புரையாற்ற அழைக்கப்பட்டனர். தமிழ் மொழி சார்ந்த துறைகளை பற்றியும் அவற்றில் உள்ள வேலை வாய்ப்புகளை பற்றியும் எடுத்துரைத்தனர். மொழியை ஒரு பாடமாக மட்டுமல்லாமல் அவர்களின் எதிர்கால வாழ்க்கை தொழிலாகவும் பார்க்க மாணவர்கள் ஊக்குவிக்கப்பட்டனர். எனக்கு தமிழ் மேலே ஒரு ஆர்வம் வந்துச்சு. எனக்கு இன்னும் தமிழ் படிக்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு. எனக்கு செக் 3 போனதுக்கப்புறம் எனக்கு தமிழ் இலக்கியம் படிக்கணும்னு ஆர்வம் வந்துச்சு. எனக்கு தமிழை பற்றி இன்னும் கற்றுக்கணும், அதில் என்ன இருக்கும், அது அதோட ஹிஸ்ட்ரி என்னது, அதை பற்றி கற்றுக்கணுன்ட்டு எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஒளிப்படைப்பாளர் நாம் தமிழ் மொழியால் என்னென்ன வேலை வாய்ப்புகள்லாம் பெறலாம் அப்படிங்கிறத சொன்னார். இதில் இருந்து என் தமிழ் மொழியை பயன்படுத்தி நான் நிறைய வேலை வாய்ப்புகளை பெற்று நான் சிறந்த ஒரு இடத்தை அடையலாம் அப்படின்னு நான் கற்றுக்கிட்டேன். குடும்ப பிணைப்பும் தமிழ்மொழி புலமையும் ஒன்றை ஒன்று வலுப்படுத்துகின்றன. பெற்றோரும் கல்வி நிலையங்களும் ஒன்று சேரும்போது குழந்தைகளின் வளர்ச்சிக்கான திடமான அடித்தளத்தை உருவாக்க முடியும் என்பதை இதுபோன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு மீண்டும் நினைவூட்டுகின்றன. That story was a meaningful reminder of how parents and educators work together to support a child's learning journey. It also showed how shared efforts can create positive and nurturing environments for young minds. நிச்சயமாக மாலினி, ஒருவர் தன்னுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதற்கும் தன்னை சுற்றியுள்ள உலகத்தை புரிந்து கொள்வதற்கும் கல்வி மட்டுமல்ல கலைகளும் வழிவகுக்கின்றன. Up next, we turn our attention to the arts, where a unique production brought creativity and expression closer to the community. அந்த கதை இந்த சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து இணைந்திருங்கள். இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திக்கிறோம். You're watching Thalam Indian Beat. கலை கலாச்சாரத்திலிருந்து உருவெடுக்கிறது. ஒவ்வொரு கலை வடிவமும் தான் சார்ந்திருக்கும் கலாச்சாரத்தின் சிறப்புகளை வெளிக்கொணர செய்கிறது. ஓவியம், நடனம், இசை என பல்வேறு வடிவங்களின் மூலம் கலைகள் பலதரப்பட்ட கலாச்சாரங்களின் மரபுகளையும் பண்புகளையும் எடுத்து காட்டுகின்றன. Art captures both the history and growth of a culture, creating a visual and emotional record that can be passed on to future generations, allowing them to explore and better understand their cultural heritage. பல இன மக்கள் வாழும் சிங்கப்பூரில் மற்ற இனத்தவர்களை பற்றிய புரிதலை பெறுவதற்கு கலைகளும் ஒரு முக்கிய வழி. ஒவ்வொரு கலை வடிவத்தின் மூலம் ஒவ்வொரு கலாச்சாரத்தின் கதைகள், பண்டிகைகள், உடைகள் மற்றும் மரபுகள் பற்றிய நுண்ணறிவை பெறுகிறோம். By experiencing art, people are able to move beyond differences and connect across cultures through shared stories and traditions. This creates opportunities to discover common ground and develop deeper understanding, respect, and appreciation for one another. இன்றைய நிகழ்ச்சியின் அடுத்த அங்கத்தில் கலையின் வழி இந்திய கலாச்சாரத்தையும் கதைகளையும் பிரதிபலித்த ஒரு தயாரிப்பை பற்றி நாம் பார்க்க போகிறோம். Let's check it out. Titled Panchatantra, this dance production by Kalva Priksha Fine Arts was presented as part of the Aliwal Urban Arts Festival 2026. The performance brought to life selected fables from the renowned Panchatantra series of stories, using classical Indian dance to tell each tale and convey its timeless moral lessons. There is a general perception about how Bharatanatyam or Kathak can be a very distant art form. It is beyond one's understanding. So what we thought was with Panchatantra, we used the famous fables, Panchatantra, to convey amazing short stories which we grew up as children, and these were taught to us to teach us some moral life value lessons. So we thought we'll use our art form to make it more connectable to the younger audience. This went on for a few days. Through expressive movements, hand gestures, and facial expressions, otherwise known in classical dance as abhinaya, they conveyed the emotions and actions of each character. Without live music or accompanying instruments, and with only a voiceover narrating the story, the performance placed greater emphasis on the dancers' expressions, allowing the stories and their messages to be communicated clearly to the audience.
So we've been practicing for 2 weeks, and I feel it was really interesting to me because this is the first time I'm performing without any music or any instruments in the background and just an English narrative. So it was extremely interesting, and it's the first time I'm bringing abhinaya or expressions into my dance. I was like, Dad, that means how to escape from the lion. Like I got the idea how to escape from the lion. It took me 2 weeks to practice and I learned how to bring story and dance together. Many of the Kathak dancers who began learning the art form later in life worked to incorporate the technical aspects of expression and storytelling into their performances. Although balancing training with their daily commitments can be challenging, they shared that the experience has been deeply rewarding. For the choreography part, I wanted to explore how we could bring the technical brilliance of Kathak into the storytelling aspect. So we do present syllables from the nature in Kathak, and I wanted to incorporate that as a part of the dance. When we come to Kathak class, right, we don't remember what is going in our professional life or personal life. It's just like 1 hour we focus only on Kathak. So this builds us to develop more like interest towards Kathak. Unlike traditional stage performances held in large auditoriums, this production offered a more intimate and immersive experience, bringing performers and audiences closer together. I think it was very immersive because the audience was right next to the dancers. Like you could see their feet, you could see all of their abhinay, you could see everything. I think it was great because I could feel like I was in the space, like I felt like I was in the forest. So it was quite immersive. For me, the Panchatantra stories are actually very nostalgic, and seeing it today live brought even more value to it because I learned all of these morals while I was growing up. So it was really amazing today. In an interactive segment held after the performances, the audience members had the opportunity to ask questions and speak directly with the dancers and choreographers. For visitors from other cultural backgrounds, the interaction also offered a chance to better understand Indian classical dance while developing a greater appreciation for the culture it represents. Every art form has its own way of saying things. They can express the same idea, but it'll always be very different. And I think it's very important to kind of like keep an open mind to like see how different people express different opinions. I think it's like the main crux of like exploring all these different art forms is to like see how different people think and how people like express themselves. And I think that's like beautiful. This production shows how classical art can reach a wider audience when it is presented in more accessible ways. Approaches like these offer a meaningful path forward, helping traditional art forms remain relevant while preserving their heritage in modern times. கலைகளை எளிதில் புரியக்கூடியதாகவும் அணுகக்கூடியதாகவும் படைத்து காட்டுவதன் மூலம் சமூகத்தை எவ்வாறு ஒன்றிணைக்க முடியும் என்பதை அந்த தயாரிப்பு நமக்கு எடுத்து காட்டியது இல்லையா மாலினி? Without a doubt, Suganti. And coming up next, we turn our attention to an inspiring moment in the media world as we had the opportunity to meet a respected icon from the industry. அந்த சந்திப்புடன் திரும்புகிறோம் இந்த சிறிய இடைவெளிக்கு பிறகு. இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இணைகிறோம். You're joining us right in time for our last segment. சாதனையை பற்றி பேசும்போது ஒருவரின் உழைப்புக்கு கிடைக்கும் அங்கீகாரமாகவும் அவரது வெற்றியை குறிக்கும் முக்கிய தருணமாகவும் அதை நாம் பார்க்கிறோம். But beyond individual accomplishments, there's also a deeper meaning to achievement, one that is shaped over time through consistency, resilience, and the ability to grow with changing times. ஒரு வாழ்நாள் சாதனை விருது ஒரு குறிப்பிட்ட நிகழ்வால் மட்டுமே நிர்ணயிக்கப்படுவதில்லை. மாறாக ஒரு துறைக்கு, ஒரு சமூகத்திற்கு ஆற்றியிருக்கும் பல வருட உழைப்பு, பங்களிப்பு மற்றும் அர்ப்பணிப்பால் வரையறுக்கப்படுகிறது. Our final segment is an interview with the Pradhana Vira 2026 Lifetime Achievement winner, Pavalagandam Azhagarsamy. Pradhana Vira 2026 வாழ்நாள் சாதனையாளர் திருமதி பவளகாந்தம் அழகர்சாமி. வணக்கம்மா. வணக்கம். சிங்கப்பூர் தமிழ் ஒளிபரப்பு துறையில் உங்கள் பயணத்திற்கான இந்த உயரிய அங்கீகாரத்தை கொண்டாடிட்டு இருக்கிற இந்த வேலையில் எங்களோட உரையாட வந்ததற்கு ரொம்ப நன்றிம்மா. ரொம்ப நன்றிம்மா அழைத்ததுக்கு. இந்த அங்கீகாரம் உங்களுக்கு கிடைச்சதுல உங்கள் மனநிலை இப்போ எப்படி இருக்குது?
உண்மையை சொல்லணும்னா நான் உண்மையை தான் சொல்லுவேன். அதாவது இந்த வாழ்நாள் சாதனையாளர் விருது கொடுக்கறதுக்கு முடிவெடுத்திருக்கிறோன்னு எனக்கு சொன்ன நாளில் இருந்து விருது வாங்கின நாள் வரைக்கும் நிறைய அனுபவம், அந்த காலகட்டம் நிறைய அனுபவம் இல்லையா, எல்லாமே எனக்கு வந்து ஒரு கனவு மாதிரி தான் இருக்குது. என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய மன நிறைவை எனக்கு வர்ணிக்க வார்த்தையே கிடையாது. சமூகத்தில் நாம் வந்து ஒரு அங்கமாக இருந்திருக்கிறோம் இத்தனை ஆண்டு காலமாக அப்படிங்கிறது பார்க்குறது எனக்கு அது ஒரு புதுமையான உணர்வாக கூட இருந்தது. இப்படியும் இருந்திருக்கோமா, நம்ம செய்தி தானே வாசித்தோம், செய்தி நிருபராக தானே பணியாற்றணும், எப்படி மக்களோட அன்பை இந்த அளவுக்கு பெற முடிஞ்சது அப்படிங்கிறது ஒரு வியப்பாக கூட எனக்கு இருந்தது. இதுதான் எனக்கு இந்த காலகட்டத்தில் உள்ள என்னுடைய உணர்வு. சரி, இப்போ உங்களுடைய சிறப்புரையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் குடும்பத்துடைய ஆதரவை பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதாவது இந்த செய்தி பணியில் இருக்கும்போது நிறைய நேரங்களில் வந்து உங்கள் குடும்பத்தோட செலவிட வேண்டிய அந்த நேரத்தை நீங்கள் தியாகம் செய்ய வேண்டியதாக இருந்ததாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது இந்த செய்தியாளர் பணியில் குடும்ப பொறுப்புகளையும் வேலை பொறுப்புகளையும் சமாளிப்பது எவ்வளவு கடினம்? ரொம்ப கடினம். வேலைக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்குறது அப்படிங்கிறது இல்லை, எந்த நேரத்துலையும் நம்மளை கூப்பிடுவாங்க. ஏன்னா ஒரு செய்தியாளர்னு சொல்லும் பொழுது ஒரு நிகழ்ச்சி நடக்குது, அங்கே போய் நீங்கள் நிருபராக இருந்து செய்தி திரட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு நிறைய திட்டங்கள்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அது எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு உடனே கிளம்பணும். ஏன்னா இது ஒரு அத்தியாவசிய வேலை. ஸோ அழைச்சாங்கன்னா நம்ம உடனே போய் அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்குது. இந்த செய்தியாளர் பணியில் நீங்கள் இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் இருந்ததில் மறக்க முடியாத ஒரு தருணம் இது என் வாழ்க்கையில் அப்படின்னா எதை சொல்லுவீங்க? நிறைய இருக்குது. அதில் ஒன்று வந்து நான் இன்றைக்கும் மகிழ்ச்சியாக நினைவு கூறுற ஒரு அனுபவத்தை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன். அதாவது என்னை வந்து மியான்மருக்கு அனுப்புனாங்க. இதில் செய்தி என்னன்னா, சிங்கப்பூரும் மியான்மரும் சேர்ந்து விமான சேவையை தொடங்குறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் செய்தி. அவ்வளோதான். ஆனால் நான் வந்து திரும்பி வரும்பொழுது விமானத்தில் உட்காந்து இருக்கும் பொழுது என்னால் சும்மா இருக்க முடியலை. நான் என்ன செஞ்சேன், நேராக போய் விமானியோட அறையில் கதவை தட்டி, 2 வெள்ளைக்காரவங்க தான் இருந்தாங்க அந்த விமானத்தை ஓட்டுனவங்க, விமானி. உங்ககிட்ட நான் பேசலாமே. அப்புறம் அவர் சொன்னார், இது இருக்குன்னு எல்லாம் பேச்சு கொடுத்துட்டு, எனக்கு பேச்சு கொடுக்கறது முக்கியம் இல்லை, என்னோட நோக்கம் வந்து அங்கே அத்தனை அடி உயரத்தில் இருந்து ஒரு பீஸ் டு கேமரா செய்யணும், அதுதான் என்னோட நோக்கம். அதுக்காகத்தான் நான் பேச்சு கொடுத்து அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் வந்து உங்கள் 2 பேரையும் பின்னாடி ஒரு பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு நான் செய்யலாமா அப்படின்னு. தாராளமாக செய்யலாம் அப்படின்னாரு. அப்புறம் என் கேமராமேன் கிட்ட சொல்லி செட் பண்ணுங்க, நான் அங்கே நின்று செய்ய போகிறேன் ஒரு பிடிசி அப்படின்னு சொல்லி. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு இன்பமான ஒரு அனுபவம். என்னோட ஸ்டாண்டப்பர்லேயே நான் சொன்னதே வந்து, எத்தனையோ அடி உயரத்தில் இருந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன், இது வழக்கமாக நான் பேசுகிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சில தகவல்களை எல்லாம் நான் சொன்னேன். இந்த சேவை வந்து இப்படின்னு நான் சொன்னேன். மியான்மர் போயிட்டு வர நேரத்தில் நான் ஓய்வு எடுத்துக்கிட்டே வரேன்னு சொன்ன நேரத்தில் என்னால் முடியாது, நான் ஏதாவது பண்ணணும்னு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா கேட்குறதுக்கு. இந்த தமிழ் மீதான ஆர்வம், பற்று, இது எப்படி தொடங்குச்சு உங்களுக்கு? நம்மளாம் தமிழர்கள் தானே. ஏன்னா நிறைய பேர் எடுத்த உடனே வந்து ஆங்கிலம் தான் நிறைய பேசுவாங்க. ஏன்னா அதுதான் பொதுவான மொழி அப்படின்னு ஒரு இது இருக்கு இல்லையா. அப்படி இருக்கும்போது அந்த பற்று, அந்த அன்பு, அந்த காதல் ஒரு மொழி மேலே வரணும் அப்படின்னு சொன்னால் அது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கணும் பின்னாடி. அப்படி எனக்கு தெரியலை. எனக்கு பொதுவாக எப்போவுமே வந்துமா, மற்றவங்க என்ன நினைப்பாங்க, நம்ம இந்த இடத்துல தமிழ் பேசினா என்னை வந்து தரக்குறைவாக பார்ப்பாங்களா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு என்றைக்குமே வந்தது கிடையாது. என்ன கேட்டால் நமக்கு வந்து அந்த தன்னம்பிக்கை ரொம்ப முக்கியம். நம்ம வந்து நாமே தாழ்த்தி பார்த்தோம்னா, தமிழில் பேசினா நம்மளை தரக்குறைவாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு நம்மளை நாமே தாழ்த்து நினச்சிக்கிட்டோம்னு சொன்னால் எப்படி? சரிம்மா, இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருக்கும் ஒரு குறிப்பு கொடுக்கணும். அதாவது உங்களை மாதிரி தமிழில் சரளமாக பேசணும், அழகாக எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம்? தமிழில் சரளமாக பேசணும்னா நீங்கள் தமிழில் பேசி பழகுங்க. முதல்ல தப்பாக இருந்தால் பரவாயில்ல, திருத்திக்கலாம். தமிழில் பேசணும். அந்த தமிழில் பேசுறதுல வந்து நீங்கள் ஒரு மகிழ்ச்சி காணணும், கடனுக்கு பேசக்கூடாது. ஆமாம். நீங்கள் பெருமைப்படணும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வரணும் அதில். அப்புறம் வந்து நான் சொன்ன மாதிரி நூல்கள் நிறைய வாசிங்க, நிறைய பாட்டு பாடி பழகுங்க. தமிழ் பாட்டு, நல்ல பாட்டு ரொம்ப முக்கியம். நல்ல பாடல்கள், நல்ல கவிஞர்கள் எழுதிய பாடல். என் காலத்துலலாம் எனக்கு கண்ணதாசன் தான் உயிர். அவருடைய பாட்டு, கண்ணதாசனுடைய ஒரு பாடல் பார்த்தீங்கன்னா பாசமலரில் வந்த பாட்டு நினைக்கிறேன். மயங்குகிறாள் ஒரு மாது, தன் மனதுக்கும் செயலுக்கும் உறவும் இல்லாது. இதில் ஏதாவது கடினமான சொல் இருக்கா? இல்லை.
சகஜமாக நம்ம தினைக்கும் பேசுகிற தினசரி பேசுகிற வார்த்தைகள். அந்த மாதிரி பேசி பழகணும், எழுதி பழகணும், அவ்வளவுதான். சரிம்மா, இந்த நேரத்தில் உங்களை மாதிரியே ஒரு செய்தியாளர் ஆகணும், இந்த செய்தித்துறையில் ஏதாவது பெருசாக நம்ம சாதிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. குறிப்பாக இளையர்கள், அந்த மாதிரி நினைக்கிற இளையர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்க? செய்தித்துறைக்கு இளையர்கள் வரணும். தமிழ் படிக்கிற பிள்ளைங்க வந்து செய்தித்துறை ஒன்று இருக்குது, அங்கே வந்து நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, வளமான வருங்காலமும் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அவங்க வரணும், ஏன்னா அவங்க தான் அடுத்த தலைமுறை, நமக்கு வேணும். ஆனால் வந்த பிறகு எல்லா வேலைக்கும் இருக்கிற மாதிரி இங்கேயும் நிறைய சவால்கள் இருக்குது. நேரம் பார்க்காம வேலை செய்ய தயாராக இருக்கணும், உழைக்க தயாராக இருக்கணும். என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை, அது ரொம்ப சாதாரண வேலையாக கூட இருக்கலாம், அல்லது ரொம்ப கடினமான வேலையாகவும் இருக்கலாம். ஏன் எனக்கு சாதாரண வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது, ஏன் எனக்கு கடினமான வேலை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்களோ அந்த வேலையை நம்ம வந்து சிறப்பாக செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையை வளர்த்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் நல்ல பெயர் போடலாம். அந்த ஆர்வம் இருக்கணும், அந்த உழைப்பு இருக்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிம்மா, இந்த நேரத்தில் வந்து உங்கள் வாழ்க்கை பயணத்தில் உங்களுடைய அடுத்த இலக்கு என்ன அப்படின்னு நாங்கள் தெரிஞ்சுக்கலாமா? நிறைய திட்டம் வச்சுருக்கேன். இந்த வேலையில் முழு நேரமும் ஓய்வு பெற்ற பிறகு என்ன செய்யலாம்னு ஆசைப்படுறேன்னா, நான் இசை படிக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்கான முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்துக்கிட்டு வரேன். ஒரு கேள்வி நான் கேட்டது என்னென்னா, வயதான பிறகும் கற்றுக்கலாமா அப்படின்னு கேட்டேன். அது இசை ஆசிரியர் சொன்னார், ஒரு பிரச்சனையும் கிடையாது, தாராளமாக கற்றுக்கலாம், எந்த வயசுலையும் இசை படிக்கலான்னு. அது ஒன்று இருக்குது. இன்னொன்று நான் ரொம்ப செய்யறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறது வந்து பள்ளி பிள்ளைகளுக்கு வாசிப்பு பயிற்சி கொடுக்கலாம்னு நான் விரும்புகிறேன். அதாவது பிள்ளைகளுக்கு எல்லாருமே வாசிக்கிறாங்க, எல்லாருமே தமிழ் படிக்கிறாங்க, தமிழ் வாசிக்கிறாங்க. பட் எந்த சொல்லு எப்படி உச்சரிக்கணும், எந்த இடத்துல அழுத்தம் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து அதை நிறுத்தணும், அந்த ஒரு வாசகம் இருக்குதுன்னு சொன்னால், ஒரு பத்தி இருக்குதுன்னா அந்த பத்தி எதை பற்றி சொல்லுது, அதுக்கு கொடுக்க வேண்டிய உணர்வுகள் என்ன, இந்த மாதிரி சில நுட்பங்களை எல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களில் பிள்ளைங்களுக்கு ஒரு உயர்நிலை பள்ளியிலேயாவது போய், நிறைய பள்ளிகளுக்கு போய் பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் வகுப்புகள் நடத்தணும், அல்லது பாடங்கள் நடத்தணும், அல்லது சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு நிறைய ஆசை இருக்குமா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா கேட்குறதுக்கு. கண்டிப்பாக உங்கள் இலக்குகளை நீங்கள் வந்து வெற்றிகரமாக சென்றடைவீங்க அப்படின்றதே எனக்கு நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் உங்களுக்கு. இங்கே வந்து உங்கள் நேரத்தை எங்கள் கூட செலவழித்து நிறைய விஷயங்கள், பயனுள்ள விஷயங்களை கண்டிப்பாக நம்ம நேர்கள் பெற்றிருப்பாங்க அப்படின்னு நம்புகிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை சந்தித்ததிலும் எனக்கு மிக்க மகிழ்ச்சிமா. ரொம்ப நன்றி. நன்றி. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சியின் நிறைவை நாம் எட்டியிருக்கிறோம். If you are organizing a community event and would like it to be featured on our program, do write in and get in touch with us early. விடைபெறுவதற்கு முன் ஒரு சிறிய சிந்தனை. தொடங்கும் முன் தயங்காதே, தொடங்கிய பின் நடுங்காதே, இடையில் உறங்காதே, வேதனை கண்டு பதுங்காதே, சோதனை கண்டு துவளாதே, சாதனை செய்வாய் கலங்காதே, ஒரு நாள் நிச்சயம் விடியும், அது உங்களால் மட்டுமே முடியும். On that wonderful note, signing off, this is Suganthi, Malini. நீங்கள் இதுவரை பார்த்த நிகழ்ச்சி தாளம் Indian Beat. Bye. நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம், முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம்.